குறள் 7. தனக்கவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. ஊக்கமளிக்கும் கதை தமிழில். ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தாரு. அவரு ரொம்ப கஷ்டத்துல இருந்தாரு. நிறைய கடன் இருந்துச்சு. குடும்பத்துல எல்லாரும் நோய்வாய்ப்பட்டு இருந்தாங்க. அவரு ரொம்ப மன கவலையா இருந்தாரு. என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு நாள் அவரு ஒரு கோவில்ல இந்த குறள பார்த்தாரு. தனக்கவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. இந்த குறளுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒப்பற்ற கடவுளின் திருவடிகளை பணிந்து நடப்பவர்களைத் தவிர மற்றவர்களின் மனக்கவலையை மாற்ற முடியாது. அவரு அந்த குறள படிச்சிட்டு கடவுள் மேல நம்பிக்கை வச்சாரு. தினமும் கோவிலுக்கு போனாரு. கடவுளை பிரார்த்தனை பண்ணாரு. தன்னோட கஷ்டங்கள கடவுள்கிட்ட சொன்னாரு. கொஞ்ச நாள்ல அவருடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்திடுச்சு. கடனடைச்சாரு. குடும்பத்துல எல்லாரும் குணமாகிட்டாங்க. அவரு ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. இந்த கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நமக்கு கஷ்டம் இருந்தா கடவுள் மேல நம்பிக்கை வச்சா அவரு நமக்கு உதவுவாரு. ஊக்கமளிக்கும் கதை ஆங்கிலத்தில். Once upon a time, there lived a man in a village. He was in great difficulty. He had a lot of debt. Everyone in his family was sick. He was very worried. He didn't know what to do. One day, he saw this couplet in a temple. Unless his foot, to whom none can compare, men gain, 'tis hard for mind to find relief from anxious pain. The meaning of this couplet is, except for those who follow the feet of the incomparable God, it is impossible to change the anxiety of others. He read the couplet and believed in God. He went to the temple every day. He prayed to God. He told God about his difficulties. After a while, all his troubles were gone. He paid off his debts. Everyone in his family recovered. He was very happy. This story tells us that if we are in trouble, if we believe in God, He will help us. இந்த கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, கடவுள் மேல நம்பிக்கை வச்சா எந்த கஷ்டத்தையும் நம்மளால தாண்ட முடியும். திருக்குறள்ல உள்ள ஒவ்வொரு குறளும் ஒரு ஊக்கமளிக்கும் செய்தி. அத நம்ம வாழ்க்கையில பின்பற்றி வெற்றி பெறலாம்.